ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 21/1/2016 முதல் 27/1/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் சூரியனும் உலவுவது விசேடமாகும். இதனால் முக்கியமான பதவி பட்டங்கள் வந்து சேரும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்ப்புகள் கடந்து செல்லும். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உழைப்பு அதிகமாகும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வார முன்பகுதியில் பண நடமாட்டம் சற்று அதிகமாகும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். சனிக்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். புதன் 8இல் இருப்பதும் சிறப்பாகும். இதனால் எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். மாதர்கள் தங்கள் எண்ணம் ஈடேற பெறுவார்கள். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். 4இல் ராகு இருப்பதால் ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியை சுக்கிரனும் புதனும் பார்க்கிறார்கள். இதனால் உங்கள் மதிப்பு அந்தஸ்து புகழெல்லாம் உயரும். 3இல் உள்ள ராகு பயணத்தால் அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். புதியவர்களின் நட்புறவு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். 9இல் கேது இருப்பதாலும் சூரியனது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததாலும் தந்தை நலனில் அக்கறை தேவை. கலைத்துறையினருக்கு அளவோடு நன்மைகள் உண்டாகும். சனி பலம் இருப்பதால் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் கிடைத்து வரும். பொது நலப்பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். 5இல் செவ்வாய் இருப்பதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. கேதுவுக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேது 3இல் குரு ஆகியோர் உலவுவது சிறப்பாகாது. சனி பலமும் குறைந்திருப்பதால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படவே செய்யும். வார முன்பகுதியில் முக்கியமானதொரு எண்ணம் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் செலவுகள் அதிகமாகும் என்றாலும் சுபகாரியங்களுக்காக அவை ஏற்படும் என்பதால் மனம் மகிழ்ச்சி பெறுவீர்கள். வார கடைசியில் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. ராகு கேது சனி குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை அவசியம் செய்து கொள்ளவும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் உலவுவது விசேடமாகும். 5இல் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பதும் அனுகூலமாகும். இதனால் எதிர்பாராத பண வரவுக்கு இடம் உண்டு. செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். ஸ்பெகுலேஷன் துறைகள் லாபம் தரும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். வார பின்பகுதியில் இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை ஏற்படும். ஜென்ம ராசியில் ராகுவும் 4இல் சனியும் இருப்பதால் நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பிறரிடம் கோபப்படாமல் சுமூகமாக பழகுவது அவசியமாகும். ராகு கேது சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் 4இல் புதன் சுக்கிரன் ஆகியோரும் உலவுவது விசேடமாகும். 6இல் உள்ள கேதுவும் நலம் புரிவார். இதனால் புதிய நண்பர்கள் உருவாவார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும்.
கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். தொலைதூர தொடர்பு ஓரளவு பயன்படும். 12 ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயமாக கிடைத்து வரும். வார பின்பகுதியில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடி வரும். 5 உள்ள சூரியனுக்கும் 12 உலவும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 3 வலுத்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் விசேடமாகும். இதனால் கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகி உதவியும் செய்வார்கள். பயணத்தின் மூலம் ஓரிரு எண்ணங்கள் இனிது நிறைவேறும். வார பின்பகுதியில் புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீர்கள். ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக யோசித்து ஈடுபடுவது நல்லது. விளையாட்டு வினோதங்களை தவிர்ப்பது அவசியமாகும். அவசியம் ஏற்பட்டால் பாதுகாப்புடன் மேற்கொள்வது நல்லது. 5 உள்ள கேதுவுக்கும் 12 உலவும் குருவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் ஆகியோரும் 3 சூரியனும் 11 குருவும் உலவுவது விசேடமாகும். எண்ணங்கள் எல்லாம் இனிது நிறைவேறும். மனத்தில் உற்சாகம் பெருகும். பல வழிகளில் வருவாய் வந்து சேரும். அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையினருக்கு வரவேற்பு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் வாரம் இது. வார பின்பகுதியில் தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும். பயணத்தின் மூலம் ஒரு எண்ணம் நிறைவேறும். நல்லவர்கள், வல்லவர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் அதிகம் உழைக்க வேண்டி வரும். ராசிநாதன் செவ்வாய் 12 இருப்பதால் உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கும். கவனம் தேவை. செவ்வாய்க்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் உலவுவது சிறப்பாகும். செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்ந்து பலம் பெற்றிருக்கிறார். இதனால் புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நிலம், மனை, வீடு, வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு இடம் உண்டு. தொலைதூர தொடர்பு வார பின்பகுதியில் நலம் தரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அளவோடு நன்மைகள் உண்டாகும். 12 சனி இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வீண் செலவுகளை தவிர்ப்பதுடன் கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். ராசியை பார்க்கவும் செய்கிறார். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் ஏற்படும். ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ணாதிக்கத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. புதபலம் குறைந்திருப்பதால் வியாபாரிகள் அகலக்கால் வைக்கலாகாது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க விழிப்புடன் செயல்படுவது அவசியமாகும். 2 கேதுவும் 8 ராகுவும் உலவுவதால் சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. திருமாலை வழிபடவும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10 உலவுவது விசேடமாகும். லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் பொருளாதார நிலை உயரும். மனத்தில் உற்சாகம் கூடும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில்
முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். பொது நலப் பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். மாணவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் ஈடுபாடு உண்டாகும். ராகு, கேது, குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பாகும். சூரியன், புதன் ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் புதிய பதவி, பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். கூட்டுத் தொழில் லாபம் தரும். கணவன் மனைவி உறவுநிலை சீராகவே இருந்து வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் ஓரிரு எண்ணங்கள் நிறைவேறும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். கலைத்துறையினருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். 8ல் செவ்வாய் இருப்பதால் எக்காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபட்டால் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். உடன் பிறந்தவர்களின் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மொத்தத்தில் இந்த வாரம் கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் நலம் பெறலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.